ஹார்ட்டி வெல்கம் டு தலைமுறைகளின் சங்கீதம். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, தேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, தேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். It's a musical journey of last 300 years of Tamil Christian devotionals. இப்போ நம்ம கேட்ட பாடல் இல்லையா, மிக அருமையான பாடல், நல்லா பாடிட்டாங்க. இது பழைய பாடல் தான் இல்லையா? ஆமாம், எல்லா சபைகள்லையும் பொதுவாக எந்த சபை பாகுபாடும் இல்லாமல் பாடப்படக்கூடிய ஒரு பாடல் தான் அது. வேதநாயகம் சாஸ்திரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சாஸ்திரியாருடைய குடும்பம் கிறிஸ்தவ தமிழ் இசைக்கு அவங்க நிறைய பங்காற்றியிருக்காங்க. ஏறத்தாழ 4 தலைமுறைகள் இந்த கிறிஸ்தவ பாடல் உலகத்திற்கு அவங்களுடைய பங்களிப்பு உண்டு. அந்த பரம்பரையில் வரக்கூடிய முதலாவது நபர் தான் இந்த பாடலினுடைய ஆசிரியர் வேதநாயகம் சாஸ்திரியார். இந்த பாட்டை அவர் எழுதுனதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காரணம் உண்டு. அவர் வேலை செஞ்சிட்டு இருந்த இடம் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசனுடைய அரண்மனையில் கோர்ட் போயட், கவி அரசராக இருக்கிறார். அப்போ இவருடைய நண்பர் தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சரபோஜி மன்னன், தஞ்சாவூரை ஆண்டு வரக்கூடியவர். அவர் இந்த வேதநாயகம் அவரை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு பாடல் நீ எழுதி கொடுக்கணும். என்னென்னா, நான் வணங்கக்கூடிய என்னுடைய கடவுளுக்கு ஒரு வாழ்த்து பாடல் எழுதி கொடுக்கணும். இப்போ வேதநாயகம் சாஸ்திரியார் ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன்னா இதுவரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவ குறித்து மட்டும்தான் நான் துதித்து பாடியிருக்கிறேன். இந்த நாவால் வேற ஒருவரையும் பாட எனக்கு மனசில்லை. அதை ரொம்ப தாழ்மையோடு கூட மன்னிப்பெல்லாம் கேட்டு இந்த மன்னர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ அந்த மன்னர் திரும்பவும் கேட்குறாரு, முழு பாடல் நீ எழுத வேண்டாம், ஒரு சின்ன செயலாவது நீ எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மன வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கேட்குறாங்க, என்ன மன வருத்தத்திற்கு காரணம்? இந்த மாதிரி மன்னன் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மாவும் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துவ துதிக்கிற இந்த நாவால் நீ வேற யாரையும் துதிப்பாட போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயம் தன்னுடைய அந்த மன உறுதியையும் பக்தி வைராகியத்தையும் வெளிக்காட்டுகிற விதத்தில் இந்த பாடலை அவர் எழுதினார். இயேசுவையே துதி செய் மனமே, கிறிஸ்து இயேசுவையே துதி செய். அவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு பாடல் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதநாயகம் சாஸ்திரியார் மட்டும் இல்லை, நம்ம இன்னைக்கு பாடப்போகிற ஒரு சில மற்ற பாடல் ஆசிரியர்கள், சத்யநாதன், அதே மாதிரி கிருஷ்ணபிள்ளை அவர்கள், என் சாம்வேல், ஜோசப், இவங்க எல்லாருமே அந்த 18வது நூற்றாண்டில் கிறிஸ்தவ கீர்த்தனைகள் இதை எழுதினவங்க. You know, a lot of friends are also listening from England, Burma, and Malaysia, Singapore, Ilangai. They're all maybe third generation of the Tamil people who have gone from India.
for their sake, I'm just telling this in English. You know, Tamil music has got a very, very rich tradition, and we need to be very proud about it. What poets and what lyricists we have Yes. In Tamil culture. Yes, right from the beginning. Right from the very beginning. God raised them, and praise God for. Let's give a big round of applause for those great men and women of God. Yes.